ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 9க்கு ரெடியா? நீங்கள் ஒரு வேளை எபிசோடு 8 மிஸ் பண்ணியிருந்தால் ஃபீல் பண்ண வேணாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே 2 பேருக்கும் நடுவில் பேட்டில் இன்னும் வெறித்தனமாக ஸ்டார்ட் ஆகுது. அந்த நைட் அரீனா முழுக்க மின்னல் வேகத்தில் சுற்றி அட்டாக் பண்ணுறானே தவிர நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன கேப் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் இந்த அடியையெல்லாம் தாங்கிட்டு நிற்கிற நம்ம ஆளை பார்த்து இவன் என்ன மாதிரியான மான்ஸ்டர்டான்னு டெக்ஸ்டரே ஷாக் ஆகுறான். மணிக்கணக்காக பேட்டில் போய்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ஆள் இன்னும் மயங்கி விளையலன்றதை டெக்ஸ்டர் நோட் பண்ணுறான். அப்போ தான் அவனுக்கு அந்த ரியல் சீக்ரெட் புரியுது. இவன் அட்டாக்கை மட்டும் தாங்கலை, இவனோட இன்ஜூரிஸும் ஸ்டெமினாவும் லிமிட்டே இல்லாமல் ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சது டெக்ஸ்டர் நம்ம ஆளை டோட்டலாக வேற லெவலில் வச்சு பார்க்குறான். கண்டினியூவாக ஹீல் ஆகிட்டே இருந்தாலும் நம்ம ஆள் செம்ம ஸ்ட்ரெயின் ஆகி டயர்ட் ஆகுறான். சிஸ்டம் ஹீலிங் ஃபேக்டர் அண்ட் இன்ஃபினிட்டி ஸ்டெமினா ஆக்டிவில் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இப்படி சாகாமல் சர்வை பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் இந்த பெட்டில் ஜெயிக்க முடியாது. நாம் ஏதாச்சும் பண்ணணும்னு நம்மால் பிளான் போடுறான். இப்படி சும்மா டிஃபென்ஸ் பண்ணால் செட் ஆகாதுன்னு இதுவரைக்கும் யூஸ் பண்ணாமல் வந்த ஒரு டேஞ்சரான டொஹானியன் ஸ்கில்லை ரிஸ்க் எடுத்து நம்மால் ஆக்டிவேட் பண்ணுறான். ஏன்னா முன்னாடி நிற்கிறது ஒரு பிளாக் நைட்டு. அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான டிராகன் பவர் அவன் உடம்புக்குள்ளே பாஞ்சி அவனோட ப்ரெசன்ஸையே டோட்டலாக மாற்றுது. அவனோட ஸ்வாடு முழுக்க ஒரு டார்க் எனர்ஜி கிரியேட் ஆகி பேட்டியில் கண்டினியூ பண்ணலாம்னு நம்ம ஆள் மாஸ்க் காட்டுறான். நம்ம ஆளோட கண்ணில் தெரிஞ்ச அந்த சேஞ்சை பார்த்து அந்த நைட்டு பயப்படாமல் பையன் இப்போ தான் சீரியஸ் ஆகியிருக்கான்னு செம்ம ஹாப்பி ஆகுறான். நம்ம ஹீரோ அந்த டிராகன் ஃபோர்ஸோட வெறித்தனமாக முன்னாடி பாயிறான். இந்த சார்ஜ் அட்டாக்கோட ஷிஃப்ட் ஸ்டெப்ஸ் கில்லையும் சேர்த்து ஒரு ஹை ஸ்பீடு அசால்ட்டை இறக்குறான். அந்த மாசான ஸ்ட்ரைக்கை அப்படியே நைட்டோட மேலே இறக்க அவனோட அட்டாக் பேட்டர்ன் சிம்பிளாக இருந்தாலும் இதுவரைக்கும் பார்த்த பல ஸ்ட்ராங்கான எனிமீஸை விட இந்த ஸ்பீடை சமாளிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு அந்த நைட்டை நினைக்கிறான். ஆளோட டெக்னிக்கை விட நம்மளால் விட்டு கொடுக்க மாட்டேன்ற அந்த பிடிவாதம் தான் நைட்டை இம்ப்ரெஸ் பண்ணுது. அதனால் அவனும் ஆராவை யூஸ் பண்ணி மைட் ஆஃப் தி டிராகன் பவரை ரிலீஸ் பண்ணுறான். ஒரு பிளாக் நைட்டையே அலற வைக்கிற அளவுக்கு அந்த ப்ரெஷர் இருக்க 2 பவரும் நேருக்கு நேர் மோதி தெரிக்குது. ஒரு பையன் இந்த அளவுக்கு சீரியஸாக சண்டை போட வச்சுட்டான்ற உண்மை அந்த நைட்டுக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருக்கு. இதனால் இன்னும் எக்ஸைட் ஆகி 2 பேரும் வேற லெவலில் மோதிக்கிறாங்க. ஜீக் அந்த இடத்துல பறக்கிற தூசியை சாதகமாக்கி நைட்டோட பார்வையை மறைச்சி ஒரு ரியல் ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணுறான். ஃபினிஷிங் டச் கொடுக்க நைட்டுக்கு பின்னாடி நம்ம ஆள் பாய கடைசி செகண்டில் நைட் அந்த டேஞ்சரை சென்ஸ் பண்ணுறான். நம்ம ஆள் உடனே தன்னோட டிராகன் ஐ ஸ்கில்லை ஆன் பண்ணி மரணாடியை இறக்க பார்க்குறான். ஆனாலும் அந்த நைட் அப்படியே ட்விஸ்ட் ஆகி அந்த கிளீன் ஹிட்ல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகுறான். 2 பேரும் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் மூவ் ஆக அவங்க கால்பட்டு தரையே பழக்குது. அப்போ அந்த நைட் ஒரு வெறித்தனமான மூவ்மெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ண அங்கே இருக்கிற காற்றே புயலாக மாறுது. ஒரு சாதாரண டேஷ் மூலமாகவே புயலை கிரியேட் பண்ணுறதால தான் இவருக்கு கெயில் நைட்டுன்ற பேரே வந்துட்டுங்கிறத நம்மளால உணர்றான். அதை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த நைட்டு சடனாக நம்ம ஆளோட பின்னாடி வந்து நிற்கிறான். இவ்வளவு தூரத்தை இவன் எப்படி ஒரு செகண்டில் கிராஸ் பண்ணான்னு நம்ம ஆள் ஷாக் ஆகுறான். அப்போ அந்த நைட்டு நம்ம ஆளை அட்டாக் பண்ணிட்டு மேட்சை இதோட ட்ரா பண்ணிக்கலாமான்னு சொல்கிறான். ஏன்னா இப்போ அவன் நம்ம ஹீரோவோட பவரை முழுசாக ஒத்துக்கிறான். அந்த நைட் அடிச்ச அடியில் நம்ம ஆள் ரத்தத்தை கக்கி ஸ்வாடு கையில் இருந்து நழுவ அப்படியே காற்றுல பறந்து போய் கீழே விழுகுறான். சிஸ்டம் உடனே அளவுக்கு அதிகமாக ஸ்கில் யூஸ் பண்ணதால உங்கள் கான்சியஸ்னஸ் ஷட் டவுன் ஆக போகுதுன்னு வார்னிங் கொடுக்குது. ஆளோட கண்ணு இருண்டுகிட்டே வர அந்த நைட்டுக்கு முன்னாடியே நாம் மயங்கி விழ போகிறோன்றத நம்ம ஆள் லேட்டாக உணர்றான். அடுத்ததான் நம்ம ஆள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது வெளிச்சம் தெரியுது. உடம்பு முழுக்க வலியோட அவன் தன்னோட ஓன் ரூம்ல தான் இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். பேட்டிலுக்கு அப்புறம் அந்த டியூக்கு தான் தன்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காருன்னு நம்ம ஆள் புரிஞ்சுக்கிறான். ஆனால் அவன் சோர்ந்து போகாம நாம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம்னு நினச்சி தனக்குள்ளே சிரிச்சுக்கிறான். ஒரு பிளாக் நைட் கிட்ட இருந்து இதைத்தானே எதிர்பார்க்க முடியும்னு அவன் ஒத்துக்கிறான். இந்த பேட்டில வச்சு பார்க்கும்போது தன்னோட கரண்ட் லெவலில் என்னென்ன பிளான் போட்டாலும் அது பத்தாதுன்றத நம்ம ஆள் ஃபீல் பண்ணுறான். கரெக்டான டைமில் மைட் ஆஃப் தி டிராகன் அண்ட் டிராகனை 2ஐயும் ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணியும் அவனோட டிஃபென்ஸை உடைக்க முடியாமல் போனதை நினச்சி பார்க்குறான். ஆனால் எல்லாத்தையும் விட அந்த டியூ கடைசியாக யூஸ் பண்ண அந்த டெக்னிக் தான் நம்ம ஆளோட மனசில் ஸ்ட்ராங்காக நிற்கிது. அந்த டியூக்கோட அசல் சீக்ரெட் மூவை தான் நாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருக்கோம்னு நம்ம ஆள் ஸ்ட்ராங்காக நம்புகிறான். மயக்கமே வந்திருந்தாலும் அந்த ஒரு சீக்ரெட் மூவை பார்த்ததே இந்த ஃபெயிலியருக்கு ஒர்த்துதான்னு நம்ம ஆளை நினைக்கிறான். நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பாடியால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் ஹை ஸ்பீடு மார்ஷியல் ஆர்ட்ஸை பண்ண முடியும்னு அதை அனலைஸ் பண்ணுறான்.
வீக்கான ஸ்டெமினா வச்சிருந்த ஆண்ட்ரே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஒரு ரெட் நைட்டை கெத்து காட்டுறான்றது நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. இப்போதைக்கு அதை கற்றுக்க முடியலனாலும் ஒரு வேல்யூபிளான விஷயம் கிடைச்சிருக்குன்னு நம்ம ஆள் ஃபீல் பண்ணுறான். வச்சுக்கிட்டு இருக்கும்போது சிஸ்டமில் இருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வருது. அவனோட ஸ்ட்ராங்கான வில் பவரால் அவனோட சோல் டெவலப் ஆகிருக்கணும். இதனால் அவனோட ஸ்விஃப்ட் ஸ்டெப்ஸ் ஸ்கில் இப்போ ஹை ஸ்பீடு மூவ்மெண்ட்டாக எவால்வ் ஆகிருக்கணும் சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணுது. சினிமா பாயிண்ட்ஸை வச்சு புது சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸை அன்லாக் பண்ணலாம்னு சிஸ்டம் காட்ட அங்கே மினி மேப், இன்வென்ட்ரி, குவெஸ்ட் புக்குன்னு சில லாக்டு ஆப்ஷன் தெரியுது. நம்மளால கையில் 40 கர்மா பாயிண்ட்ஸ் இருக்கிறத பார்த்து சிஸ்டமோட அடுத்த லெவலில் ஓப்பன் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆள் ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரியை டெஸ்ட் பண்ண டிசைட் பண்ணுறான். நம்ம நினைக்கிற ஐட்டத்தை இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெறும் நினைப்பாலேயே திரும்ப எடுத்துக்கலாம்னு சிஸ்டம் சொல்லுது. மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் வெறும் நினைப்பாலேயே ஆக்டிவேட் ஆகுறப்ப ஐட்டத்தை ஸ்டோர் பண்ணுறதும் அதே மாதிரி தானே இருக்கும்னு நம்ம ஆள் கெஸ் பண்ணுறான். உடனே கையில் இருக்கிற கிளைமர் ஸ்வாடை பார்த்து அதை மனசுக்குள்ளேயே சேவ் பண்ண கமெண்ட் கொடுக்குறான். அவன் நினச்ச மாதிரியே அந்த ஸ்வாடு கையில் இருந்து டக்குன்னு காணாமல் போயிடுது. இன்வென்ட்ரியில் அது 2 ஸ்லாட்ஸை பிடிச்சிருக்கிறத பார்த்து ஸ்பேஸ் எப்படி கால்குலேட் ஆகுதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்கிறான். மறுபடியும் அந்த வெப்பனை பற்றி நம்மளால நினச்ச உடனே அது டக்குன்னு நம்ம ஆளோட கைக்கே திரும்ப வருது. சாதாரண ஸ்டோரேஜ் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு மொக்கையாக இருக்கும்னு நம்ம ஆளுக்கு தெரியும். அதனால சப்ஸ்பேஸ் ஸ்டோரேஜை விட இந்த இன்வென்ட்ரி செம்ம ஒர்த் அண்ட் பெட்டர்னு நம்மளால ஹாப்பி ஆகுறான். கர்மா பாயிண்ட்ஸை வச்சு இன்வென்ட்ரியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நம்மளால நோட் பண்ணுறான். இது ஒரு லோ ரேங்க் ஃபங்க்ஷன் தான், போக போக இன்னும் பயங்கரமான பவர்ஸ் வரும்னு நம்ம ஆளுக்கு புரியுது. அதனால பாயிண்ட்ஸை வீணாக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணுறான். ஆளு அடுத்த பிளானை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட பட்லர் டெக்கர் உள்ளே வந்து அந்த டெக்ஸ்டர் கொடுத்து அனுப்பிய மெசேஜை கொடுக்குறான். அந்த பேரை கேட்டதுமே நம்ம ஆளோட அட்டென்ஷன் அங்கேயே திரும்புது. அந்த மெசேஜை படித்ததும் நம்ம ஆளோட முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வருது. மேட்சை ட்ரா பண்ணது மூலமாக அடுத்த சேலஞ்சுக்கான கதவு இன்னும் ஓப்பனில் தான் இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்கிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி டெக்கர் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த அந்த பிளாக் ஸ்மித்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பிளாக் ஸ்மித் அப்பாயின்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டான்றதை கேட்டு நம்மளால் செம கடுப்பாகிறான். அவன் இப்போ வெப்பன்ஸ் எதுவும் செய்கிறதில்ல, ஒர்க் ஷாப்பை பாலடைஞ்சு கிடக்குதுன்னு டெக்கர் அதுக்கான காரணத்தை சொல்கிறான். அப்படியே விட்டுடக்கூடாதுன்னு நம்ம ஆள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒர்க் ஷாப்புக்கே கிளம்பி போகிறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்கே போய் இறங்கி அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான நேம் போர்டை பார்த்து பேர் மட்டும் கெத்தா இருக்கு, உள்ள என்ன இருக்க போகுதோன்னு நக்கலா கமெண்ட் அடிக்கிறான். உள்ள போய் பார்த்தா ஒர்க் ஷாப் முழுக்க குப்பைக்காடா கிடக்கு. இவன் தான் ஒரு காலத்துல தன்னோட உயிரை காப்பாத்தின கடனுக்காக ஸ்வாட் ஆஃப் ரேடியன்ஸ் கிரஹாம் ஸ்வாடை செஞ்சு கொடுத்தவன்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. ஒருத்தரோட சோலையை ரீட் பண்ணி வெப்பன் செய்யறதுல இவன் பெரிய லெஜண்ட். நான் செஞ்ச அந்த ஸ்வாட் ஆராவுக்கு பதிலாக ஈத்தர் எனர்ஜியை வச்சு வேலை செய்யற அளவுக்கு செம்ம பவர்ஃபுல். அப்படிப்பட்டவனோட இடம் இப்போ பாலடைஞ்சு கிடக்கிறத பார்த்து நம்ம ஆளு ஷாக் ஆகுறான். ஆனால் அங்கே போதையில் இருக்கிற அந்த பிளாக் ஸ்மித் நம்ம ஆளை ஒரு சின்ன பையனை நினச்சி வெளியே போக சொல்லி கத்துறான். எனக்கு முன்னாடியே கோவம் பயங்கரமாக வரும், ஆனால் இந்த அளவுக்கு உடஞ்சி கிடக்க மாட்டானேன்னு நம்ம ஆளை நோட் பண்ணுறான். அவன் கூட ஆர்கியூ பண்ண விரும்பாத நம்ம ஹீரோ சடனாக அங்கே இருந்த ஒரு பக்கெட் தண்ணியை தூக்கி அவன் போதையை இறக்க மூஞ்சிலே ஊற்றுறான். அந்த ஃபோர்ஸில் அங்கிருந்த பாட்டில்ஸ் எல்லாம் செதறி ஓடுது. தண்ணி ஊற்றுனதும் அந்த ஆள் முழுசாக முழிச்சிக்க நம்ம ஆள் கூலாக விஷ் பண்ணிவிட்டு என் ஆர்டரை ஏன்டா ரிஜெக்ட் பண்ணுன்னு ஸ்ட்ரைட்டாக கேட்குறான். அப்போ நம்ம ஆளோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த ட்ராக் ரெஸ்ட் லோகோவை பார்த்துட்டு வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சு அந்த பிளாக் ஸ்மித் அப்படியே ஷாக் ஆகுறான். அவனோட ஆட்டிடியூட் உடனே மாற தனக்கே பிடிச்ச ஒரு ஐட்டத்தை செய்ய முடியாதவனுக்கு மற்றவங்க கேட்குற ஐட்டத்தை செஞ்சு கொடுக்க தகுதி இல்லை, அதான் ஆர்டர் எடுக்கலைன்னு குடிஞ்சு மன்னிப்பு கேட்குறான். இவன் இப்போ டோட்டலாக கிரியேட்டிவ் கொலாப்ஸில் இருக்கான்றதை நம்மளால் புரிஞ்சுக்கிறான். முன்னாடி பார்த்தப்ப இவன் தான் டாப் பிளாக் ஸ்மித். அப்போ இவன் இந்த கடந்த காலத்தை பற்றி பேசவே இல்லைன்னு நம்மளால நினைக்கிறான். ஆனால் இவன் தானாக நார்மல் ஆகிற வரைக்கும் வருஷ கணக்காக வெயிட் பண்ண நம்ம ஆளுக்கு டைம் இல்லை. அதனால் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு நேருக்கு நேர் அவனை ஃபேஸ் பண்ண வைக்கிறான். கண்டுக்காத நம்ம ஆள் அதெல்லாம் கிடக்கட்டும், நீ செஞ்சு தோத்து போன அந்த ஃபெயிலியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு காட்டுன்னு கேட்குறான். இவனை எப்படியாச்சும் பழையபடி சரியான பாதைக்கு கொண்டு வரணும்னு நம்ம ஆள் மனசுக்குள்ளே டிசைட் பண்ணிவிட்டு அவன் பின்னாடி போகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.